எங்கள் கல்லூரியில் ஒரு விழா நடக்க இருந்தது. அதனால மேடை அலங்காரம் செய்ய வேண்டி இருந்தது. நிறைய வேலை செய்ததால அனைவருமே சோர்ந்திருந்தோம். சில நாட்களுக்கு முன்பே ஆரம்பித்த வேலை இது. நான் அனைவரிடமும் நன்றா பழகுவேன். எல்லாரிடமும் பேசுவேன். என்னிடம் பேச அனைவருக்குமே பிடிக்கும். ஒரு நாள் அப்படி வேலை செஞ்சுட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பெண் என்னிடம் வந்து பேச ஆரம்பிச்சா. சில சமயங்கள்ல அசதியில என் மீது சாஞ்சா, என் கைய புடிச்சு விளையாடுவா. இப்படியே 2, 3 நாட்கள் சென்றது. நான் அவள ஒரு நல்ல தோழியாக நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சும்மா விளையாடுறான்னு நினைச்சேன். நானும் அப்படியே அவ கூட விளையாண்டேன். ஆனா சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தது நாளடைவுல அவள் வேணுமென்று உரச ஆரம்பிச்சா. அவள் என்ன மயக்குவது போல இருந்தது. இது சிறிது நாள் தொடர நான் எதுவுமே சொல்லல. தினமும் மெசேஜ் செய்ய ஆரம்பிச்சது. ஒரு நாள் வேலை முடிஞ்ச பின் அவளை சந்திக்காம நான் போயிட்டேன். என்ன சந்திக்காம எதற்கு போனாயின்னு மெசேஜ் செஞ்சா. நான் உன்னை பார்க்கவே இல்லை, அதான் சொல்லலைன்னு சொன்னேன். என்ன நீ பிடிக்கலையான்னு சொல்ல, நாம எப்ப புடிச்சிருக்கிறோன்னு கேட்டேன். சரி சரி, நாளைக்கு உன்னை பிடிக்கிறேன்னா அவ சிரிச்ச படம் போட்டு ஓகேன்னு அனுப்பனா. எப்போதும் போல வேலை முடிஞ்சதும் அனைவரும் சாப்பிட போனோம். நான் ஆடிட்டோரியம் உள்ள ஆவலோட இருந்தேன். அவ என் அருகில் வந்து எங்க அதுன்னா என்ன அதுன்னு கேட்டேன். என்ன பிடிக்கிறேன்னு ஏன் அதுன்னா உனக்கு கண்டிப்பா வேணுமான்னு கேட்டேன். ஆமான்னு பெருசா சொன்னா. சரிவான்னு சொல்ல அவள் என் அருகில வந்தா. இருவரும் கொஞ்ச நேரம் பின் நான் விலக அவ விடவே இல்லை. நான் சிரிச்சுட்டு என்ன அவள் மீது இருந்து எடுத்தேன். எனக்கு நீ கொடுக்க மாட்டியானா? எனக்கு புரிஞ்சது. அவ ஆடிட்டோரியத்தின் பின்பக்கம் என்பதால் நாங்க இருப்பது யாருக்குமே தெரியாது. ஆடிட்டோரியம் அருகே ஒரு சிறு அறை இருக்கு. அதற்குள்ள சென்று கதவை சாத்திக்கிட்டோம். மற்றவர் வருவதற்குள்ள அங்கிருந்து கிளம்பி சென்றோம்.